இபிஎஸ் மேல்முறையீட்டு மனு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு பகிர்கிறார். ரமேஷ்குமார், அண்மை விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்ட எதிர்த்தும் அந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து தான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து சென்னை சிவில் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாரு. இந்த வழக்கை தான் ரிஜெக்ட் பண்ணணும், அதாவது நிராகரிக்க கோரி தான் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து வந்து கடந்த ஜூலை மாதம் சென்னை சிவில் கோர்ட் என்பது உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி பி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் மற்றும் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் வந்து ஆகியோர் ஆஜராகி அப்போது வந்து 2018ஆம் ஆண்டிலிருந்தே சூரியமூர்த்தி கட்சியினுடைய உறுப்பினராக இல்லை என்றும், அதிமுக வேட்பாளரை எதிர்த்து சூரியமூர்த்தி போட்டியிட்டதாகவும், கட்சியில உறுப்பினர் இல்லாத ஒருவர் வந்து ஒரு கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது என அவங்க வாதிட்டார்கள். சூரியமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் வந்து கட்சி விதிப்படி கட்சியின் உறுப்பினராக தொடர்வதாக அவர் வந்து தெரிவித்தார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆரின் விருப்பத்தை மீறி கட்சி விதியில மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் வந்து வாதிட்டார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது கட்சியினுடைய அடிப்படை விதி, அதனை பொதுக்குழுவால் மாற்ற முடியாது என்றும் வாதத்தையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் கூட்டணியுடன் சுயேட்சையாகவே போட்டியிட்டதாக மனுதாரர் சூரியமூர்த்தி தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது உடனடியாக அந்த நிராகரித்த மனுவுக்கு தடை உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் உடனடியாக எதிர்த்தரப்பில், அதாவது சூரியமூர்த்தி தரப்பில் முறையிடப்பட்டு இதற்கு தாங்கள் கேவியட் மனு தாக்கல் செய்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த உத்தரவை நீதிபதி திரும்ப பெற்றதை அடுத்துதான் இந்த வழக்கில் இன்றைக்கு இருதரப்பு வாதங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ரமேஷ்குமார், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.